ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேஜிஎஃப்க்கு விவோ S1 மாடல் மொபைல் வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வெளியில் கொடுத்துருக்காங்க மதர் போர்ட் டெட்டுன்னு சொல்லி. அங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு மதர் போர்டு தான் மாற்றணும், இது ரெடி ஆகாதுன்ட்டு ட்ரை பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபைனலாக கஸ்டமர் நம்மகிட்ட கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இப்போ அந்த மொபைலுக்கு விவோ S1க்கு மதர் போர்டு தான் ரெடி பண்ண போகிறோம். நம்ம லைவாக ரெடி பண்ணுறோம், என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். நம்ம மொபைலை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது மொபைலோட சார்ஜிங் செக்ஷனில் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. போர்டோட கண்டிஷன் என்னென்னா V-பட் லைனில் ஷார்ட்டு, அதாவது பேட்டரி வால்டேஜ் அப்புறம் சார்ஜிங்க்கு இருக்கக்கூடிய லைனு. இதனால தான் அந்த கடைக்காரங்க சார்ஜிங் செக்ஷனை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க போல. அப்புறம் ஏன் அவங்க ரெடி பண்ண முடியாமல் நம்மகிட்ட இந்த மொபைல் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில லேட்டஸ்ட் மாடல் மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா V-பட் லைனை டேரெக்டாக நெட்வொர்க் செக்ஷன் அப்புறம் பேக்லைட் செக்ஷன் இந்த மாதிரி ஹெவி வால்டேஜ் தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சார்ஜிங் செக்ஷனை மட்டும் பார்த்தாக்கி ரெடி ஆகாது. அந்த V-பட் லைனை எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத ட்ராக் பண்ணி பார்த்து அந்த இடத்துல நம்ம கிளியர் பண்ணால் தான் ரெடி ஆகும். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்ஷனில் இருந்த கெப்பாசிட்டர் ஷார்ட், அதனால தான் V-பட் லைன் ஃபுல்லாக ஷார்ட் காட்டியிருக்கு. நம்ம இதை செக் பண்ணி பார்க்காம சார்ஜிங் செக்ஷனில் சார்ஜிங் ஐசி தான் போயிட்டு வேற ஐசி மாற்றி பார்த்தாலும் ரெடி ஆகாது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்காக மதர் போர்டெல்லாம் மாற்ற வேண்டாம். நம்ம கரெக்டாக என்ன ஃபால்ட்டுன்ட்டு டீப்பாக நம்ம போய் டயக்னோஸ் பண்ணி பார்த்தாலே நம்ம என்ன ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிச்சி ரெடி பண்ணிடலாம். நம்ம ஷாப்போட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளியூர் புது பஸ் ஸ்டாண்ட் தாண்டி ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா கலையரங்கம் தெரு வரும். அந்த கலையரங்கம் தெருவில் கோமதி பால் பண்ணி தாண்டி ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்க் பக்கத்தில் இருக்குது. மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் ஆஃபர்ஸ்லாம் உடனே வந்துட்டு இருக்கும்.